தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. இங்கே தூய்மைனா என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றா. தூய்மையாவது பாவசுத்திங்கிற எண்ண தூய்மை தான் ரொம்ப முக்கியமே தவிர நாம தனிப்பட வேற தூய்மைகளை சம்பாதித்து கொண்டு வர வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு தடவை துவாரகைக்கு போயிருந்தேன். துவாரகைக்கு போயிருந்தப்போ கார்த்தால சுப்பிரபாத சேவை, அங்கெல்லாம் மங்களான்னு சொல்றா. அந்த மங்களா சேவிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் நிற்கும் வாசல்ல, அப்படியே வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டே இருந்தா. நானும் போய் நின்றேன். கார்த்தாலேயே முன்னாள் ராத்திரியே போயாச்சு. கார்த்தால சீக்கிரமா எழுந்தேன், நல்லா குளிச்சேன், பன்னிரு திருமண் காப்புகள் எல்லாம் அணிந்து கொண்டேன், சுத்தமா வஸ்திரம் எல்லாம் உடுத்தினேன், நல்லா கையை கட்டிண்டு ஒரு தென்னாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய பக்தன் அப்படின்னு என்னை காட்டிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க. இல்லை, காட்டிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி நல்லா நடை உடை பாவனை நல்லா பன்னிரு திருவன் காப்பு எல்லாம் இட்டுண்டு போய் பளிச்சுன்னு போய் அப்படி பின்னாடி போய் நின்றேன். அப்படி கூட்டத்தை அப்படியே எட்டி பார்த்தேன். நிறைய பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அதில் பெரும்பான்மை ஜனங்கள் குளிச்சுட்டு கூட வரலை. நான் பார்த்தேன், இதுனா பெருமாள் சேவைக்கு காலங்காலத்தால் வர இப்படி குளிக்காமலே வந்திருக்காளேன்னு எனக்கு ஒரே அதிசயம், ஆச்சரியம். நாம் குளிச்சுட்டு வேற வந்திருக்கோமே. சந்நிதியில் தீட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் நியாயம்தான். ஆனால் சந்நிதி வாசலில் நிற்கும்போது மேலே படலாமா கூடாதா? இருந்தாலும் பக்தர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், நின்றுட்டே இருந்தவர் அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த ஓரம் போனார். ஒரு டீ கடை இருந்தது, ஒரு டீயை சொன்னார், வாங்கினார். அதில் என்ன சுருன்னு உறிஞ்சி குடித்தார். திரும்ப வந்து அப்படியே நின்றுட்டார். நான் பார்த்தேன், போனார், கை காலாவது அலமீன் வந்துடக்கூடாதா, குறைஞ்சபட்சம் குளிக்கத்தான் இல்லை அப்படின்ட்டு மெதுவாக அவர் இடத்துல பேச்சு கொடுக்கலான்னு அப்படியே கூப்பிட்டேன். அவர் ஐயான்னு கூப்பிட்டேன் பாருங்க. அவர் திரும்பி பார்த்தார். என்னை பார்த்துட்டு பளிச்சுன்னு இந்த வேஷ்டி திருமண் காப்பெல்லாம் பார்த்துட்டு மദ്രാசி அப்படின்னார். ஆமான்னு. இப்போ 2 வச்சுருக்கோம் நம்ம. அங்கே இருக்கிறவாளுக்கு தென்னாட்டை சேர்ந்தவா யாராக இருந்தாலும் மദ്രാசி தான். அது ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், நம்மளை பார்த்தா மദ്രാசின்னு விடுவா. அதை போல தான் நாம் என்ன பண்ணுவோம், அவர் குஜராத்தியோ பஞ்சாபியோ வங்காளியோ எந்த தேசம், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், பீகாரியோ யாராக இருக்கட்டும், சேட்டுன்னு விடுவோம். என்ன கவனிச்சு பாருங்க, அது யாரோ ஒரு சேட்டு வந்தான் அப்படின்னு விடுவோம். அவன் நம்மளை பார்த்தா மദ്രാசிங்கிற. நம்ம உண்மையிலேயே மദ്രാசி, தமிழ்நாட்டை சேர்ந்தவா. மദ്രാசி அப்படின்னார். ஆமா அண்ணா. ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் துவாரகையா அப்படின்னார். இல்லை நிறையா வந்திருக்கேன், இப்போ ஏதோ இந்த மங்களா சேவிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்டு அவர் தான் சகஜமாக பேச ஆரம்பிச்சுட்டாருன்னுட்டு நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் பண்ணுறது நியாயமாக இருக்கா, குளிச்சுட்டு வர வேண்டாமா, இந்த மாதிரி வரிசையில் நிற்கலாமா? அவர் ஏறங்க என்ன பார்த்தார், மெதுவாக கேட்டார், நீ இதுதான் முதல் தடவை மங்களா சேவிக்கிறியா அப்படின்னார். ஆமா அண்ணன். அவர் சொன்னார், நான் 30 வருஷமா ஒரு நாளும் வந்துட்டு இருக்கேன் என்னார். இப்படித்தான் வந்துட்டு இருக்கேன். நான் இதே ஊரை சேர்ந்தவன் தான். 30 வருஷமா நான் இப்படி தான் வந்துட்டு இருக்கேன். கார்த்தால எழுந்த உடனே நேராக வருவேன், அந்த டீ கடையில் டீ சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவேன், அப்புறம் தான் என் வேலையே நான் ஆரம்பிப்பேன். 30 வருஷமா இப்படித்தான் வரேன். 30 வருஷமா நான் இப்படி வரதுல உள்ள இருக்கிற அவனுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைன்னார். நீ இன்னைக்கு வந்துட்டு சாயங்காலம் கிளம்பிட போற, பேட் துவாரகை பார்த்தாச்சுன்னா அடுத்தது நாத்தத்வாரா உண்டா, காங்குரோலி துவாரகை உண்டா, டாகோர் துவாரகை உண்டா, புஷ்கரம் உண்டான்னு எங்கேயோ ஓடி போற நீ. அப்புறம் இப்போ இங்கே திரும்ப வருவியா வரமாட்டியா வரப்போறியா அதுவே நிச்சயம் கிடையாது. நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கறியே, உள்ள இருக்கிற கண்ணனே காத்தால எழுந்த உடனே குளிக்காததான் எங்களை பார்க்கறாரு தெரியுமான்னார். அடுத்த போடு போட்டார் பாருங்க, பகவான் நம்மளை குளிச்சுட்டா வரவேற்க போறாரு. இப்போ அவர் காத்தால அந்த போத்தின போர்வையோட எழுந்துக்கிறார், அப்படியே ஒரு ஹாய் சொல்றா போல இருப்பார். அப்போ போய் பார்த்தோம்னா ஒரு அம்மா ரொம்ப செல்லமா குழந்தை எழுப்புறான்னு வச்சுக்கோங்க, அம்மா குட் மார்னிங்மான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை எழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பகவான் அவரும் குளிக்காதான் சேவை சாதிக்கிறார். நானும் குளிக்கல, அவரும் குளிக்கல, எங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. நீ எங்கேருந்தோ குளிச்சுட்டு வந்துட்டு எங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது நியாயமா? தப்பு தான் கேட்டது. நீங்கள் இப்படியே சேவிங்கோ, நீங்கள் இப்படி சேவிச்சா தான் உங்களுக்கு பெருமை, நாங்கள் இப்படி வந்தால் தான் எங்களுக்கு ஒரு பெருமைன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ தேவையானது என்ன? அவன் மனசில் இருக்கிற அந்த எண்ணம் பாருங்க, ஒரு நாள் விடாத சேவிக்கணும்னு அந்த தூய்மை இருக்கா, அந்த பாவசுத்தி இருக்கா, அதைத்தான் பகவான் அங்கே எதிர்பார்க்கிறார். ஆனால் குளிச்சுட்டு போகிறதுங்கிறது தான் யுக்தமானது. அதான் இருக்கிற ஆச்சாரத்தை நீங்கள் விடவும் வேண்டாம், புதுசாக ஒரு ஆச்சாரத்தை நீங்கள் கொண்டு வரவும் வேண்டாம் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. இப்போ நான் உடனே ஐயோ நான் குளிச்சுட்டு போயிட்டேனே சுவாமி, அது தப்பாது, ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் அதுக்குன்னு அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீ குளிச்சுட்டு போகணுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கியா, அது அப்படியே பண்ணு. இப்போ சில பேர் எங்கேயோ காட்டுவாசி போல இருக்கா, ஆதிவாசியை போல இருக்கா, அதெல்லாம் அவளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல அப்படியே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா அதில் தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு தகுதியை விளைச்சிக்கணுங்கிறதே காரணமாக அவன் விலகி போயிடக்கூடாது. அவங்க குளிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறா, நாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணதே இல்லை, அதனால் வேண்டான்னு முடிவு எடுத்துடக்கூடாது இல்லையோ. அப்போ சாமானியர்களை பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல வாங்க, எல்லாம் பெருமாள் தானே, எல்லா தூய்மையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனால் தப்பு கிடையாது. விபீஷணன் ராமனிடத்துல வந்தவன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் என்று இல்லை. ராமன் கிட்ட வந்துட்டான், நீதான் கத்தின்னு வந்தானே, குளிச்சுட்டா வந்தான் அவன், அப்படியே தான் வந்தான் அவன். அதுக்குன்னு தூய்மையான தௌத்தமா வஸ்திரங்களை வளர்த்தி அதை உடுத்திண்டு யார் மேலேயும் படாத கொஞ்சம் தள்ளி இருந்துப்பா, நான் பெருமாள் கிட்ட போயிட்டு இருக்கேன், அவர் திருவடிகளில் விழ போறேன், அதெல்லாம் அவன் பண்ணவே இல்லை, குளிச்சுட்டு கூட வரல. ஆனால் வேடிக்கை பாருங்க, ராமன் அவனை சேர்த்துக்கிறதுக்கு முன்னே போய் குளிச்சுட்டு வந்தார்.
இப்போ பெருமாள் சேவைக்கு நான் போனேன், அவர் குளிச்சுட்டு வந்தார், நான் குளிக்காத போனேன், அப்படி ஆகி போச்சு. இப்போ ராமன் குளிச்சுட்டு வந்தார், பராசரப்பட்ட இடத்துல கேள்வி வந்தது, குளிக்க வேண்டியவன் குளிக்காத வந்திருக்கான், குளிக்க தேவையற்றவன் இயல்பாகவே அமலன், அமலனாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், பரிசுத்தன்னு பேரு பெருமாளுக்கு. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். அவர் குளிச்சுட்டு வந்தாரே, ஏன்னா அழகா பட்டர் வார்த்தை சொன்னார் பாருங்கோ, அவன் இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவன், தசரதனுடைய பிள்ளை, ஆச்சார அனுஷ்டானங்களை வசிஷ்டரிடத்திலே கற்றவன், அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். இவன் ராட்சசனோட தம்பி, ராட்சச குலத்துல பிறந்தவன், இவன் குலத்துக்கு சேர ஆச்சாரத்தை இவன் பண்ணிட்டான், அவன் குலத்துக்கு சேர ஆச்சாரத்தை அவன் பண்ணிட்டான். இவன் குலத்துக்கு சேர்ந்த ஆச்சாரம் குளிக்காம வருது, அவன் குலத்துக்கு சேர்ந்த ஆச்சாரம் குளிச்சுட்டு வருது. அப்ப இருக்கிறவன் இருக்கிறத விடவும் வேண்டாம், இல்லாதவன் இல்லாததை பிடிச்சிக்கவும் வேண்டாம். அப்படியே இருக்கிறபடியே பெருமாள் கிட்ட வாங்குவோன்னு விட்டார். நீங்க குளிச்சுட்டு வரவாளா இருந்தா குளிச்சுட்டு தான் வரணும், அதுக்காக மாத்திக்க வேண்டாம். இப்போ குளிச்சுட்டு போறவா குளிச்சுட்டே போங்கோ. அது தெரியாதவாளை பத்தி இப்ப நான் சொல்றேன். தெரிஞ்சுடுத்துன்னா குளிச்சுட்டு தான் போகணும். தெரியாத வரைக்கும் அது தப்புன்னு கருதப்படாதே. நீங்க தெரியாம செய்யற பிழைகள் எல்லாம் பிழைகள்ல சேருமா? தெரியவே தெரியாதுன்னா என்ன செய்யறது? இப்போ வெளிதேசத்துலேருந்து பல பேர் நம்ம ஊருக்கெல்லாம் வருவா. வாசல்ல பெருமாள் புறப்பாடு ஆயிட்டு இருக்குன்னா அங்கே ஓரமாக கடைகளில் போட்டிருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு அதை போட்டு உட்காந்துருப்பா. நமக்கு பார்க்கறச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, பெருமாள் வர இப்படி உட்காந்து நின்னுமோ, அவள் ஏதோ மியூசியத்தில் பார்க்குறா போல ஏதோ வாய்ப்பிலேருந்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம போய் பக்கத்தில் போய் அன்பா தான் சொல்லணும். நம்ம போய் மிரட்ட முடியுமா? அவளுக்கு அது தெரியவே தெரியலன்னா. பெருமாள் வரும்போது எழுந்து நிற்கணும், கையை கட்டி நிற்கணும், கை கூப்பி நிற்கணும்னா வெளிதேசத்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நம்ம தேசத்தை சேர்ந்தவர்களுக்கே இதெல்லாம் இப்போ தெரியலேங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். அப்போ வெளிதேசத்தவர்களுக்கு நாம தான் அன்பா எடுத்து சொல்லணும். ஆனால் நாம பண்ற பிழை என்ன தெரியுமா? அப்படி கையை தட்டுறது என்ன, அதிகாரமா எழுந்துருங்கோன்னு மிரட்டுறது என்ன, தெரிஞ்சா பண்றா, அவ தெரியாத பண்றா. அன்பா எடுத்து சொன்னா புரிந்து கொள்ள போகிறார்கள். அப்ப இந்த இடத்துல தூய்மைன்னு சொன்னால் மன தூய்மை, அகத்தூய்மை சொல்லப்படுகிறது. திரௌபதி பாருங்க, அவ சபைக்கு இழுத்து வரப்பட்டாள், துச்சாதனாலே இழுத்து வரப்பட்டாள். சபைக்கு வரக்கூடிய நிலைமையிலே இருக்கிற பெண் பிள்ளை அல்லள், வரக்கூடாது, அழைத்து வரப்பட்டாள். பகவானை அழைச்சா. இப்ப நான் கூப்பிடக்கூடாதே, இந்த நிலைமையில நான் பகவானை அழைப்பதற்கு தகுதி உடையவள் அல்லள் நினைக்கவே இல்லையே. கூப்பிட்டாளோ இல்லையோ, பகவான் ரட்சித்தாரோ இல்லையோ. தூயோமாய் வந்துனா தூமலர் தூவி தொழுது. அப்ப கவலப்பாயிர பாசுரங்கள்னு சொல்லிட்டு இருந்தேனே, இங்க இருந்து நேர 16ஆம் பாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் பாட்டுல இருந்து 13ஆம் பாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் ஆரம்பிச்சார், புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு ஆரம்பிச்சார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின்னு சொல்லணும் இல்லையோ. புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால்னா நேர 13ஆம் பாட்டுக்கு போயாச்சு. இதெல்லாம் ரொம்ப தொந்தரவு, ஜாகிரதையா சொல்லணும். தூயோமாய் வந்து நாம்னு சொன்னா 5ஆம் பாட்டு, தூயோமாய் வந்தோம்னா 16ஆம் பாட்டு. தூமலர் தூவி தொழு, தூமலர் தூவி தொழுது வீசி எரிஞ்சுன்னு வியாக்கியானம். தூமலர் பகவானுடைய பாதார விந்தங்கள்ல பக்கத்துல போய் பணிவோட தான் அந்த பூவை சமர்ப்பிக்கணுங்கிறது இல்லை, அதை தூக்கி கூட போடலாம்னா. இது என்ன புதுசு புதுசா சொல்றீங்களே, குளிக்காத வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு செய்தி சொன்னீர். இப்ப என்னமோ பக்கத்துல போய் பணிவா சமர்ப்பிக்கணுங்கிறது இல்லை, அது என்னமோ பந்த த்ரோ பண்றா போல அப்படி இங்க இருந்து அப்படி தூக்கி போடலான்னு சொல்றீரேனால் அழகான அர்த்தம். பெருமாள் சொல்றாரா, செஞ்சுட்டு போட்டோம், போன ஜென்ம வரைக்கும் இது கூட பண்ணலேன்னாராம். இப்போவாது இதையாவது பண்றதுன்னு ஆரம்பிச்சிருக்கானே, போன ஜென்மம் வரைக்கும் அவன் இதை கூட பண்ணல, இப்ப தூக்கி எறிகிற அளவுக்கு வந்திருக்கான், மெதுவா பக்கத்துல வருவான். அப்ப அந்த மாதிரி செய்தாலும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வீட்டுல போய் பூவை தூக்கி எறியணும்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் பழைய எந்தல்ல போட்டுறக்கூடாது. இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அத்தனை சுலபரா அவர் இருக்கார், அத்தனை எளிமையானவரா அவர் இருக்காருன்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. பராசர பட்டர் நஞ்சியர் 2 பேரும் பேசிட்டு இருந்தா. பேசிண்டே இருக்கும்போது பராசர பட்டர் சொன்னார், கண்டகாரி பூன்னு ஒரு பூ இருக்கு, அது எங்க கிடைக்கிறதோ தெரியாது. கண்டகாரி பூ, இப்போ கண்ட பூவெல்லாம் கிடைக்கிறது, கண்டகாரி பூ எங்க இருக்குன்னு தெரியல. கண்டகாரி பூன்னு ஒரு பூ இருக்கான். அந்த பூ பகவானுக்கு சாற்றப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ந கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதயேத்துன்னு வச்சனமே இருக்கு. அந்த பூ பெருமானுக்கு உகந்ததன்றுன்னு இருக்கு. பட்டர் உபன்யாசத்துல சொல்றாராம், கண்டகாரி பூவாக இருந்தாலும் பரவாயில்லை, பகவானுக்கு சாற்றலாம்னு சொன்னாராம். சீடர் நம்மளை போல இல்லை, நன்னா படிச்சவர், மேல்நாட்டில் வேதாந்திங்கிற பேரோட இருந்த மாதவாச்சாரியர். பட்டர் போய் அவரை ஜெயிச்சு சிஷ்யனா கூட்டுன்னு வந்திருக்கார். சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர் சீடர். அவர் மெதுவா எழுந்தாராம், சுவாமி சாஸ்திர வச்சனம் இப்ப நான் கீழே சொன்னேன் பாருங்க, அந்த பிரமாணத்தை சொல்லி அந்த பூ பெருமானுக்கு சாற்றப்படக்கூடாது, உகந்ததன்றுன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கே, நீர் என்னடானா இத்தனை பெரிய கூட்டத்துக்கு அந்த பூவா இருந்தாலும் பரவாயில்ல பகவானுக்கு சாத்துன்னு சொல்றீரே, முரண்படுறது, சாஸ்திரத்தோட நாம முரண்படலாமான்னு கேட்டார். பட்டர் சிரிச்சார். நல்ல கேள்வி கேட்டிருக்க. அந்த பூ கூடாதுன்னு சாஸ்திரம் ஏன் சொல்லித்து தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரம் சொல்லித்துன்னா பகவான் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம், இறைவனே சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இறைவன் வேறல்லன் சாஸ்திரம் வேறென்று அவரால் சொல்லப்பட்டது தான் சாஸ்திரம். அப்ப சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா பகவான் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஏன் பகவான் அந்த பூ வேண்டான்னு சொன்னார் தெரியுமா? தனக்கு வேண்டான்னு ஏன் சொன்னார் தெரியுமா?
அந்த பூச்செடியில முட்கள் அதிகம் இருக்குமாம். என்ன அழகா அர்த்தம் சொல்றார். அதை பறிக்கும் போது தன் பக்தன் கையில ஐயோ பாவம் பட்டுட போறதேன்னுட்டு பகவான் என்ன சொல்லிட்டார், அந்த பூவே எனக்கு வேண்டாம்னுட்டாராம். ஏன்னா அவருக்கு ஆகாததுன்னு இங்க எதுவுமே கிடையாது. அந்த பூ வேண்டாம்னு சொன்னதுக்கு நீ காரணத்தை புரிஞ்சிக்கல, தனக்கு பிடிக்காது வேண்டாங்கிறதுக்காக அவர் சொல்லல. பறிக்கும் போது பக்தன் கையில முள்ளு குத்திடுத்துனா பாவம் அவன் கஷ்டப்பட போறானே, அதனால ஐயோ முள்ளு இருக்கா, அந்த பூவே எனக்கு வேண்டாம்பான்னு அவர் சொல்லியிருக்கார். நீ முள்ளு குத்தாத பறிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவனா இருந்தா பக்குவமா பறிச்சு அந்த பூவை கூட நீ பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். இன்னொன்னு சொல்றா, பெருமானுக்கு தூபாராதனம் பண்றோம், தூபம் சமர்ப்பயாமின்னு காட்டுறோம். தூபமே இல்லை வீட்டுல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை, அகர்பத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, வாழை மரம் இருக்கா வீட்டில், அதான் அது என்ன மரம், மாமரம் இருக்கா வீட்டில், என்ன இருக்கு, மாமரம் இருக்கா, அது காஞ்ச இலை இருக்கா, போய் பாரு. போய் பார்த்தேன், ஒரு காஞ்ச இலை இருந்தது, அதை அப்படியே காட்டு தீபத்தில் ஒரு புகை அதுலேருந்து புறப்படுறதா, நேராக கொண்டு போ, தூபம் சமர்ப்பயாமின்னு காட்டுங்கிறா. அதை கூட அவர் ஏத்துப்பார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒண்ணுமில்ல, விதுரன் வீட்டுக்கு போனார். விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. விதுரன் என்ன கொடுத்தான், வாழைப்பழ தோலை கொடுத்தாங்கிறா. அது மகாபாரதத்துல வாழைப்பழ தோலை கொடுத்தாருன்னு இல்லை, ஆனா பிரசித்தமா பாருங்க, பழத்தெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டே இருந்தார், தோலை பகவானுக்கு கொடுத்துட்டே இருந்தார். அவர் போன அப்புறம்தான் பார்த்தா வீடு முழுக்க ஒரு ஓரத்துல பார்த்தா மலமலையா பழங்கள் குவிஞ்சிருக்கு, ஒரு தோலை கூட காணும். தோலெல்லாம் எங்க போச்சுன்னா, தோளுடையவன் தோலை பருகினான். சுந்தர தோழன் பழத்தினுடைய தோலன்னா சாப்பிட்டுட்டு போயிருக்கார். ஐயோ தோலை கொடுத்தோமே, அவராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு விதுரர் யோசிச்சார். பகவான் சொன்னார், கொடுத்த உனக்கு தோலை கொடுக்கறேன்னு தெரியல, சாப்பிட்ட எனக்கும் தோலை சாப்பிட்றேன்னு தெரியல. ஏன்னா நாம 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தோம், கண்களால வாரி பருகி கொண்டிருந்தோம். உன்னை நானும் என்னை நீயும் ரொம்ப விரும்புகிற வஸ்து எனக்கு நீ, உனக்கு நான் தானே தவிர இந்த பழம் நமக்கு இடையிலே இடையூறு தான். நீ ஏதோ கொடுத்த, நான் ஏதோ சாப்பிட்டேங்கிறார் அவர். துரியோதனன் வீட்டில் அத்தனை சித்திரான்னமெல்லாம் பண்ணி வச்சிருந்தா, அறுசுவை உணவெல்லாம் தயாரா இருந்தது. தொடலிய பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு விட்டாரே பெருமாள். விதுரன் வீட்டில் அவன் ரொம்ப கோபமாக, கிமர்த்தம் விஷல போஜனம், கேட்குற கேள்வி பாருங்க. அந்த தாழ்ந்தவன் வீட்டிலேயே போய் சாட்ட, கிமர்த்தம் புண்டரீகாட்ச, பெருமானு செந்தாமரை கண்ணான்னு கூப்பிடுறான். இதுல ஒரு வேடிக்கை இருக்கு, திட்டின்னு இருக்கான் பெருமாள். அவன் போய் அவன் வீட்டில் போய் சாப்பிடுவான், அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, முட்டா பையலேன்னு சொல்ல வரான் அவன். அதை என்ன சொல்லிட்டான் அவன், புண்டரீகாட்ச செந்தாமரை கண்ணான்னு. ஏன்னா பகவானை வெய்யணும்னு நினைக்கிறவா கூட அவரை பார்த்துட்டா வாழ்த்த ஆரம்பிச்சிருவாளாம். வெய்யறோன்னு நினைச்சுட்டு இருப்பாளாம் அவ, நம்ம வசவுதான் சொல்லிட்டு இருக்கோம்னு நினைப்பா. ஆனா அது முடிவில் பார்த்தா வாழ்த்தா விழுந்திருக்குமா. நான் வெய்யதானே வெஞ்சேன்னா, ஐயோ வாழ்த்தா விழுந்திருக்கே. இப்போ புண்டரீகாட்ச கிமர்த்தம் விஷல போஜனம். அந்த தாழ்ந்தவன் வீட்டில் போய் ஏன் சாட்ட, பெருமாள் சொல்லிட்டார். யார் தாழ்ந்தவன் யார் உயர்ந்தவன் உனக்கு சொல்லட்டுமா, பக்தி இருக்கிறவாள்லாம் உயர்ந்தவர்கள், பக்தி இல்லாதவாள்லாம் தாழ்ந்தவா, அவ்வளவுதான் விஷயம். பெருமானுடைய கணக்குல அவ்வளவுதான் அவர் வச்சிருக்கார். அப்ப தூய்மைனா பாவசுத்தி. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நான் ஆண்டாளை கேட்டேன், அதனால மனத்தினால பாடி வாயினால சிந்திக்க முடியுமா? இப்போ வாயால தான் பாட முடியும், மனசினால தான் சிந்திக்க முடியும். அதனால தனியா சொல்லணுமா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஏன் சொல்லணும்னா, வாய் படைத்த பயனை நினைச்சுண்டே வாயினால பாடணுமா. அப்பப்பா நமக்கு வாய் கொடுத்துருக்காரே பெருமாள், அதனால தானே பாட முடியறது அப்படின்னு நினைச்சுண்டு பாடணும். அப்பப்பா மனசு கொடுத்துருக்காரே, மனசு இருந்தா தானே அவரை நினைக்க முடியும்னு நினைச்சுண்டே நாம மனசுனால நினைக்கணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். போய பிழை புகுதருவான் நின்னனவும், ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற பாப்பங்கள், புதுசா நம்ம பிடிச்சுக்கணும்னு காத்துன்னு இருக்கிற பாப்பங்கள். 2 வகையான பாப்பம் உண்டு. இவனை பிடிச்சுடுறேன் பாருன்னு சில பாப்பங்கள் தயாரா இருக்குமா, முன்னமே செய்து வைத்திருக்கிற பாப்பங்கள். இப்ப நான் சரணாகதி பண்ணேன், சரணாகதி பண்ணினா என்ன ஆகும்னா, பழைய பாப்பங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போலே பொசுங்கி போகும். புதுசா தெரியாம சில பாவங்களை பண்றேன்னு வச்சுக்கோங்க, தாமரையில தண்ணீர் போல ஒட்டாமல் போகும். இதுதான் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, செப்பேலோர் எம்பாவாய், அவன் திருநாமங்களை செப்பு, அவன் திருநாமங்களை எப்போதும் சொல்லிக் கொண்டிரு. இந்த பாஷைகளுக்குள்ள இருக்கிற ஒத்துமை பாருங்க. தெலுங்குல தான் பேசுங்கிறதுக்கு செப்பு அப்படின்வா, தமிழ்ல செப்புதல்னு வார்த்தையே உண்டு. இந்த இடத்துல அதனால தான் செப்பேலோர் எம்பாவாய், செப்பினார், செப்புதல், இதெல்லாம் தமிழ்லேயே உண்டோ இல்லையோ, அதை செப்பு, அவன் திருநாமங்களை நன்னா சொல்லிக் கொண்டிரு என்று நமக்கு உணர்த்துகிறாள். இது 5ஆம் பாட்டு. 3ஆம் பாட்டுல சில முக்கியமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னனே, அதை சுருக்கமா ஒரு 10-15 நிமிஷத்துல சொல்றேன். தீங்கின்னின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளன்னு பாடுறா. தீங்கின்னின் ஆடெல்லாம், திங்கள் மும்மாறி பெய்து 3 தடவை மழை பெய்யணுமா, மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்ய வேண்டும், 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யணுங்கிறா. யாருக்காக பெய்யணும்னால், வேதமோதிய அந்தணருக்கு ஒரு முறை, நீதி நெறி வழுவா மன்னர்க்கு ஒரு முறை, கற்பை பேணும் பெண்ணுக்கு ஒரு முறை.
அந்த மாதிரி மாசத்துக்கு நல்லா 3 மழை பெய்யணும். ஆண்டாள் பாடுறச்சேவே 4ஆம் பாட்டுல வாழ உலகினில் பெய்திடாயின்னா மழை கேட்டோங்கிறதுக்காக ஒரேடியா ஒரு 60-70 சென்டிமீட்டர் மழையை ஒரு நாளைக்கு கொடுத்துட்டான்னா தத்தளிச்சு போடுவோமா மாட்டோமா? அவ்வளோ மழைலாம் வேண்டாம். ஏதோ எத்தனை தேவையோ அத்தனை மழை இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு 10 சென்டிமீட்டர் பேஞ்சுதான், ஒரு 15 சென்டிமீட்டர் பேஞ்சுதான், 20 வரைக்கும் தாங்கலான்னு நினைக்கிறேன். அதுவே கஷ்டம்தான்றது இருக்கு, நிலைமை இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா தான் கோடைக்காலம் வந்தால் தண்ணீர் கட்டம்ங்கிறது இருக்காது. அப்பப்போ ஒரு 20 சென்டிமீட்டர் பேஞ்சுட்டு இருந்தால் நல்லது. நீங்கள் கேட்டீங்களே, நான் ஒரேடியாக கொடுத்துடலான்னு இருக்கேன்னா அது அதிவிருஷ்டியாக போயிடும், ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவோம், தத்தளிச்சு போடுவோம், பாலங்களை தேடி ஓடி போய் கார்களை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட மாட்டோமா? அப்ப தீமை இல்லாமல் மழை நன்கு பொழிய வேண்டும். ஒரு நாட்டிற்கு தீமை இல்லாதிருக்கைனா என்னென்னா அங்க திருட்டுத்தனம்ங்கிறது இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாம இருந்தா தான் ஒரு தேசம் தீமை இல்லாமல் இருக்கிறதுன்னு பொருள்படும் அப்படின்னு சொல்றா. சரி, எது தீமை? உடலை பற்றி வருகிற தீமையா அல்லது உள்ளத்தை பற்றி வருகிற தீமையா? உங்களிடத்துல தான் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். மணி இப்போ 8:20 நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 10 நிமிஷம் இல்லையா? இந்த 10 நிமிஷத்தை தான் இன்னமும் நாம கூர்மையா கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும். ஒரு ஆனந்தத்தோட கேளுங்கோ. என்ன ஆனந்தம்? இன்னும் 10 நிமிஷத்துல முடிய போறதுங்கிற ஆனந்தத்தோட. அந்த ஆனந்தத்தோட கேட்டீர்களானால் இந்த விஷயம் நன்னா புரிஞ்சுடும். இதைத்தான் நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ உடலை பற்றி வருகிற தீமைகள் ஏராளம், உள்ளத்தை பற்றி வருகிற ஆன்மாவை பற்றி வருகிற தீமைகளும் உண்டு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, சாமானியமா அறிவு இருக்கிறவா என்ன சொல்லுவா? உடலைத்தான் சுவாமி பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துக்க வேண்டாமா, இது நான் பார்த்துக்க வேண்டியிருக்கே, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லுவா. நோக்கம் என்னன்னு கேட்டேன். மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நீங்க பார்த்துக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அனுபவிக்க வேண்டாமா, எல்லாம் இருக்கு, அனுபவிக்கணுங்கிறதுக்காக உடம்ப பார்த்துக்கிறேன்னா அது தாழ்ந்த பலன், அதற்காக கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவா, இன்னும் இருக்கிற நாள் கொஞ்சம் பக்தியை பண்ணலாமே, இன்னும் திருப்பா உபன்யாசம் கேட்கலாமே, அதுக்கு நன்னா இருந்தா போரும்னு நான் நினைக்கிறேன். பகவானுக்கு பக்தி செய்வதற்கு இந்த உடல் ஒத்துழைக்க வேண்டும், அதற்காக நான் உடலை பேணுகிறேன்னு ஒருத்தர் சொன்னார்னால் அது உயர்ந்த நோக்கம். ஏதோ உலக இன்பங்களை நுகர்வதற்காக அனுபவிப்பதற்காக உடம்ப நன்னா பார்த்துக்கிறேன்னா அது அத்தனை ஏற்புடையது அன்று. அப்ப நாம பார்க்க வேண்டியது, இந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டியதுதான். கூட கூட ஆன்மாவை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டும். இது அழியக்கூடியது, இதுக்கே எத்தனை மெனக்கடுறோம்னா அழியாததுக்கு எத்தனை மெனக்கடணும்? ஆனா எதிராளி வேற மாதிரி கேள்வி கேட்டார். சுவாமி, அழியக்கூடியதுக்கு தான் மெனக்கடணும், அழியாததுக்கு நான் ஏன் மெனக்கடணும்னார். அழியாததுக்கு தான் மெனக்கடணும். நான் இப்படி சொல்றேன், அழியக்கூடியதுக்கு நீங்க என்ன மெனக்கட்டாலும் அழியத்தானே போறது. அப்ப அழியாததான் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டே இருக்கலாமா? அப்போ ஆன்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், அது அனர்த்தப்பட்டு போய்விடக்கூடாது, அது முக்கியம். அப்போ ஆன்மாவை பற்றி வருகிற தீமை, ஆன்மாவை பற்றி வருகிற ஒரு திருட்டு உண்டு, ஆன்மாவை பற்றி வருகிற ஒரு வியாதி உண்டு, ஆன்மாவை பற்றி வருகிற ஒரு பஞ்சம் உண்டு. இப்போ திருட்டுன்னா நமக்கெல்லாம் தெரியும். வீட்டில் சுவாமி திருடு போயிடுச்சு, சுவாமி அங்கே திருடு போயிடுத்து, இங்கே திருடு போயிடுத்து, பகரக்கொள்ளை ராக்கொள்ளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையோ? இதெல்லாம் நமக்கு தெரியும். பஞ்சம்னாலும் நமக்கு என்னன்னு பார்த்துருப்போம். சில காலங்களுக்கு முன்னாடி, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். உணவு பஞ்சம், அரிசி பஞ்சம்னு வந்துதான். எங்கள் தாத்தா இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு புஸ்தகத்தில், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அப்போ அரிசி பஞ்சம் வந்த போது இங்கேருந்து வண்டி எல்லாம் போச்சுன்னா சோதனை போடுவாளாம், காரெல்லாம் நிறுத்திவிட்டு அரிசி கடத்துறாளாய்வா. ஏன்னா அரிசி பஞ்சம்ங்கிறது கொஞ்சம் தலைவிரித்து ஆடியதுங்கிறா. நல்ல வேலையா அதெல்லாம் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேட்டால் அதெல்லாம் நல்ல வேலையா இப்போ இல்லைன்னார். அதெல்லாம் இல்லை, ஆனால் அது இப்போ வரதெல்லாம் அரிசிதானான்னே ஒரு சந்தேகம் இருக்குன்னார். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இது நல்ல அரிசி தானா, சாப்பிட தகுந்தது தானா, வெள்ளையா இருந்தா எதையுமே சாப்பிடாதே அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வேற இப்போ வந்திருக்கு. எத்தனை காலமா அரிசி சோறு தான் மொத்தமா சாப்பிட்டு வந்திருக்கும். ஆனா இப்ப வெள்ளையா இருந்தா அரிசியா இருந்தாலும் விட்டுடு, சர்க்கரையா இருந்தாலும் விட்டுடு, உப்பா இருந்தாலும் விட்டுடு, எது வெள்ளையா இருந்தாலும் விட்டுடு, எது வெள்ளையா இருந்தாலும் விட்டுடுங்கிறா காலம் அப்படி இருக்கு. அப்ப பழைய நாள் அந்த பஞ்சம் எல்லாம் ஏற்பட்டது. அப்ப நமக்கு பஞ்சம்ங்கிறதும் தெரியும், திருட்டுத்தனங்கிறதும் தெரியும், வியாதி கேட்கவே வேணாம் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் இருக்கு, அதை பத்தியும் தெரியும். இப்ப ஆன்மாவை பத்தி வருகிற இந்த 3 விஷயங்களை பார்ப்போம். ஆன்மாவை பொறுத்தவரையிலும் எது திருட்டுன்னா மகாபாரதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யோன்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம் தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினாங்கிறது. இருக்கிறதுலேயே பெரிய திருட்டு எதுன்னா, இந்த ஆன்மாவை நான் என்னுடையது என்று கருதுவேனாகில் அதுதான் பெரிய திருட்டு. இருப்பதிலேயே பெரிய திருடன் யாருன்னா, இதை தன்னோடதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய திருடன். அதற்கு மேம்பட்ட திருட்டும் இல்லை, அவனுக்கு மேம்பட்ட திருடனும் இல்லைங்கிறா. அப்ப இந்த திருட்டுத்தனம் கூடாது, அது ஒழிய வேண்டும். அடுத்தது வியாதி எதுன்னா, உத்தார் உறவினர்களே வியாதி.
அப்பாடான்னு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா சொன்னீர் சுவாமி. எத்தனை பேர் இப்படி பாடா படுத்துறா தெரியுமா? குடும்பம்னு வேண்டியது தான், குடும்பம் இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி பிடுங்கி எடுத்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஆழ்வார் பாடுறார், கொண்ட பெண்டிர் மக்கள் உத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லைங்கிறார். இந்த உத்தார் உறவினர்களை போல ஒரு தொந்தரவு. யாரையாவது கேட்ப போலே, சுவாமி அவர் உமக்கு உறவான்னு, ஆமாம்மா தொந்தரவு தான் அப்படின்ட்டு அவர் கை கூப்பிட்டு போறாரு இல்லையோ. அந்த மாதிரி உத்தார் உறவினர்களே இங்கே நமக்கு பெரிய வியாதிங்கிறார். என்ன சுவாமி இது சுற்றமும் நட்புங்கிறது வேண்டாமான்னா அவசியம் வேணும் தான். ஆனால் நம்மை பக்தியிலே மூட்டுகிறவர்களாக அந்த உறவுகள் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் திருப்பாவைக்கு கிளம்பும் போது உங்கள் உறவுக்காரா வந்துட்டு நானும் வரேன்னு கூட வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த உறவை நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் கிளம்பும்போது உன்னோட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், அந்த வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா, அதை பற்றி சொல்லணும்னு வந்திருக்கேன், உட்காருன்னு பிடிச்சி வச்சுட்டான்னா அந்த உறவை அன்னைக்கே விட்டுடுங்கோன்னு அர்த்தம். அப்போ உறவாக இருந்தாலும் பற்றத்தகுந்த உறவு எது, விடத்தகுந்த உறவு எது, அதை பற்றின ஒரு தெளிவுங்கிறது நமக்கு தேவை. அப்போ இங்கே வியாதிங்கிறது பகவான் விஷயத்திலே ஈடுபட ஒட்டாத உறவுகள். மீராபாய்க்கு அவர் கணவர் அமைஞ்சா போலேன்னு வச்சுக்கோங்க. மீராபாய்க்கு அப்படித்தானே, கணவருக்கு இவள் கண்ணன் 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 எப்போதும் உருகுவது பிடிக்கலை. அவரை குறை சொல்ல முடியாது. அவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் அவருக்கு என்ன சிரமங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பக்த மீரா போன்றவர்கள் அவர்கள் பக்தியிலே பல படிகளை கடந்தவர்கள், பகவானுக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொண்டதே அந்த ராஜா பண்ணின பெரிய தவறு தான். அதனால ராஜா பேர்லையும் பிழை இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாரா. ஆனால் சில பேர் என்ன நினைச்சுப்பா, பொதுவாகவே நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும். யாருக்கு சரியாகுங்கிறத அவள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆனால் சரியாகும், கால் கட்டு போட்டால் சரியாயிடும் சொல்கிறா. ஆன இடங்களும் உண்டு, ஆகாத இடங்களும் உண்டு, இன்னமும் சிக்கலான இடங்களும் நிறைய உண்டு, சிக்கல்கள் தீர்ந்த இடங்களும் உண்டு. அது எதது எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படித்தான் நடக்கும். கல்யாணம் ஆறதுனால ஒன்று நன்மை நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகாத இப்பெல்லாம் நிறைய 90s கிட்ஸ்ன்னு போடுவாள். ரொம்ப வேடிக்கையாக நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பா. 90களில் பிறந்திருந்து இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறா போல குழந்தைகள் இருக்காள். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், யாரும் சிரமப்படக்கூடாது, கல்யாணம் ஆகியும் சிரமப்படக்கூடாது, கல்யாணம் ஆகாமலும் சிரமப்படக்கூடாது. இப்போ இந்த 90s கிட்ஸ்னால் ரொம்ப ஃபேமஸ். அது வேற யாரும் அவளை இன்னைக்கு ஒரு பாஷை வச்சிருக்கா, கலாய்க்கிறதுன்னு ஒரு பாஷை வச்சிருக்கா. அது எந்த பாஷையிலேருந்து எப்படி கண்டுபிடிச்சாலோ தெரியல. அது ஆனால் தமிழ் மாதிரி தான். அந்த கிரது கேட்டால் தமிழ் மாதிரி இருக்குது, கலாய்ங்கிறது தமிழாங்கிறதே தெரியல. அது மாதிரி கலாய்க்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. அது அவளை யார் கலாய்க்கிறான்னா வேற யாரும் கலாய்க்க மாட்டா, அவளே கலாய்ச்சுப்பா. இப்போ நீங்கள் வட தேசங்கள்லாம் போனால் சர்தார்ஜி ஜோக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கும் இல்லையோ. அதை ரொம்ப பரவ விட்டதே யாருன்னா முதல்ல சர்தார்ஜிக்கள் அதை பரவ விடலை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கே வட தேசத்தில் ஒரு சர்தார்ஜி நண்பர் இருக்கார். எப்போ பார்த்தாலும் 4 சர்தார்ஜி ஜோக் சொல்லிட்டு தான் போவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்களே உங்களை இப்படி சொல்லிட்டானா? வேடிக்கை தானே சுவாமி, எல்லாம் ஃபன் சுவாமி, நான் அனுபவிக்கணும், இதெல்லாம் ஜாலியாக அனுபவிக்கிறத விட்டு அவன் இப்படி சொல்லிட்டான் இவன் அப்படி சொல்லிட்டான் இதெல்லாம் போய் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்பார். அதை போல தான் இந்த 90s கிட்ஸ்ன்னு நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டா இதெல்லாம் போய் பார்த்தீங்களான்னா நிறைய வேடிக்கையாக போட்டுருப்பான். இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த ஒரு பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டான், குழந்தை பிறந்து கொடுத்தான். 90ல் பிறந்த ஒரு பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 90களில் பிறந்த பிள்ளைக்கு அவன் மெதுவாக வந்தானா, அங்கிள் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க குழந்தை தூங்குறதுன்றானா. அவன் பார்த்தானா, பார்த்தியா 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளை, இவன் கல்யாணம் ஆகி குழந்தை தூங்குறது, நீ சத்தம் போடாதன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதை வேடிக்கையாக போடுறாவா. கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகணும். இன்னும் இந்த நாளில் கல்யாணங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அந்த கல்யாணங்கிற அமைப்பே இருக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த எல்லாம் பெரியவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி வச்சிருக்காளே, அது கொலைஞ்சே போயிடுமாங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த விவாகரத்தெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னால், விவாகரத்து சரி, மனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போல பிரிகிறார்கள். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. 30 வருஷம் ஆகி பிரிகிறவாள்லாம் கண்ணு முன்ன வந்துட்டு போறான். கல்யாணமாய் 30 வருஷம் கழிச்சு விவாகரத்து. இதுக்கு மேல நீங்க விவாகரத்துன்னு ஒன்று சொல்லத்தான் சொல்லணுமா? இதுக்கு மேல அப்படி ஒன்று தேவையும் இருக்கிறதா? 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் கழிச்சு விவாகரத்து, ஒண்ணுமே புரியல. அப்ப இதெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கிறத ரொம்ப தீவிரமாக அத்தனை பேரும் அமர்ந்து ஆராயத்தான் வேண்டும். வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இதை எப்படி சரி செய்வதுங்கிறத நிச்சயமாக சிந்திக்கத்தான் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு சொன்னேன்னா, இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா சில பிரச்சனைகள், ஆகலைன்னா சில பிரச்சனைகள், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் போயாக வேண்டும். ஒரு சமுதாயம்ங்கிறது ஒரு கட்டுக்கோப்போடே இந்த கட்டமைப்பு சீர்குலையாமல் இயங்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு சில விஷயங்கள் சமுதாயத்திலே செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. அதை செய்யும் போது சில தியாகங்களையும் நாம சேர்த்து செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. அப்போ உத்தார் உறவினர்கள்னா, சுவாமி எல்லாம் வியாதின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணமே பண்ணிக்க வேண்டாமான்னா,
அப்படி அர்த்தம் கிடையாது. நல்ல பெருமானுடைய அனுகிரகத்தால நல்லவர்களாக வரட்டுமே, உங்களை பக்தியிலே மூட்டுகிறவர்களாக, உங்களை ஈடுபடுத்துகிறவர்களாக, அதற்கு துணை நிற்பவர்களாக இருக்கட்டுமே. அந்த பிரார்த்தனையை நாம செய்வோமே. நடவாததுன்னு இங்க எதுவுமே கிடையாது. புரியும்படி பேசினால் யாரும் புரிந்து கொள்வார்கள். புரிய வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும். சில பலவத்தை விட்டு கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எல்லாம் நடந்துடுத்துன்னா குடும்ப வாழ்க்கை நன்னாத்தான் இருக்க போறது. கபீர்தாசர் கதை இதே சபையில நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். கபீர் கிட்ட ஒரு தம்பதி வந்தா, நாங்க பிரியறதா முடிவு பண்ணிட்டோம்னா. அவர் ஒண்ணுமே சொல்ல. அப்படியா, என்கிட்ட எதுக்கு வந்தீங்க ஒன்னார். இல்ல உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு வந்தோம். நல்லது பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போனார். ஒரு நூல் கண்டு எடுத்துன்னு வந்தார். நூல் கண்டுலேருந்து பாதி நூல் எடுத்தார். ஒரு பகுதியை கணவர் கையில கொடுத்தார், ஒரு பகுதியை மனைவி கையில கொடுத்தார். 2 பேர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? இதை நீங்க இழுக்காம அறுக்கணும்னார். இதை நீங்க அறுக்கணும் 2 பேரும். ஒரு பக்கத்தை நீ பிடிச்சிக்கோ, ஒரு பக்கத்தை நீ பிடிச்சிக்கோமா. லூசா விட்டு பிடிச்சுட்டு இருக்கா 2 பேரும். அப்படி பிடிச்சுட்டு இருக்கும்போது அதை அறுக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் இழுத்தாத்தான் அது அறுபடும். அவ 2 பேரும் பக்கத்துல நின்றுண்டு, ஒரு பகுதியை இந்த அம்மா பிடிச்சுட்டு இருக்கா, ஒரு பகுதியை அவர் பிடிச்சுட்டு இருக்கார். நடுவுல நூல் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அது எங்கிருந்து அருகும்? அருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன முயற்சின்றார், ஒன்றும் ஆகாது. என்ன ஒன்றும் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அது அருகுவதற்கு வாய்ப்பே இல்லை. சுவாமி, என்ன பண்ணாலும் அருக மாட்டேங்கிறது, லூசா விட்டு இருக்கிறதுனால இது அருக மாட்டேங்கிறது, நாங்க வேணும்னா இழுத்து பிடிச்சுக்கிட்டுமான்னு கேட்டா. கபீர் அழகா சொன்னார், இழுத்து பிடிச்சதுனால தான் விடுபட்டு போறது, அறுபட்டு போறதுன்னு முடிவெடுத்து வந்திருக்கீங்கோ. லூசா விட்டு இருந்தா அந்த முடிவே எடுத்திருக்க மாட்டீங்கோன்னார். நீங்க லூசா விடல, அதை இறுக்கமா பிடிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்கோன்னார். புரிஞ்சுட்டா அவா, ஐயோ இப்ப புரிஞ்சுட்டோம் சுவாமி அப்படின்னா. இன்னொரு கதையும் சொல்லுவா. அதே அவர் வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்தா, அவரும் அப்படிதான் தன் பொண்டாட்டியை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தார். இப்படி இருக்கா சுவாமி, அப்படி இருக்கா சுவாமி, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மதிக்க மாட்டேங்கிறா, என்னமோ சொல்லிட்டே இருந்தார். இருங்க முதல்ல காஃபியோ டீயோ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தன் மனைவியை காஃபியோ டீயோ கொண்டு வர சொன்னார். அந்த அம்மா கொண்டு வந்து வச்சா. தனக்கும் வச்சா, அவருக்கும் வச்சா. அதாவது இவருக்கும் அவருக்கும் 2 பேருக்குமா கொடுத்துருக்கா. இவர் பருகினார், அவரும் பருகினார். சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கு. அவர் பருகினவர் அப்படியே கிழவிச்சுட்டார். இது சக்கரை போட்டாலே சுமாராத்தான் இருக்கும் சில வீடுகளில், இதில் இன்னும் உப்பே வேற போட்டு கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னுட்டு அவர் கீழே வச்சுட்டார். இவரோ நன்னா ஷார்ட் இருக்கார். அவருக்கு மட்டும் சக்கரை போட்டு எனக்கு மட்டும் உப்பு போட்டு கொடுத்துட்டாளா, விருந்தாளி இப்படித்தான் கவனிப்பாளான்னு அந்த கவலை வேற. அவர் வச்சுட்டு ஒரு நிமிஷம்னு எழுந்து போனார் பாருங்க. அவரோடதை எடுத்து பருகி பார்த்தார். 2 மடங்கு உப்பு போட்டிருக்கு அதுல. ஐயோ நாமளே தேவலாம் போல் இருக்கு, வீட்டுக்காரருக்கு இன்னும் விசேஷ கவனிப்பு தான் அப்படின்னு நினைச்சுட்டார் அவர். அவர் திரும்ப வந்தார். வந்துட்டு, நான் போயிருக்கிறச்சு எடுத்து சாப்பிட்டுருப்பீரே அப்படின்னார். இப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, ஏன்னா உம்மோடதுல உப்பு இருந்திருக்கும், எந்தலையும் இருக்கான்னு தானே பார்த்தேர். ஆமா, அவ பாவம் தெரியாத போட்டுட்டு இருக்கா போல் இருக்கு. எப்பவும் உப்பு போட்டு அவ காஃபி போடுறவ கிடையாது, இன்னைக்கு தெரியாத போட்டுட்டு இருக்கா. அதுக்காக உண்மை எதிர நான் அவளை கூட்டு அத்தனை சத்தம் போட்டு அத்தனை அவமானப்படுத்த முடியுமா? இது விட்டு கொடுக்கறதுக்கு அவர் சொல்லித்தரார். சில பல சமயங்கள்ல சில பிழைகள்ங்கிறது நிகழத்தான் செய்யும், விட்டு கொடுக்க வேண்டும். இப்ப இந்த கதைகள் எதுக்குன்னா, உறவுகள்னா அடியோட அவர்களெல்லாம் வியாதிய போலேன்னு நினைச்சுக்காதீங்கோ. அதுக்கேத்தா போல அவர்களுக்கு ஏத்தா போல நம்ம கொஞ்சம் நாம மாத்திக்கிறதுக்கு தயாரா இருந்தோம்னா, நமக்கேத்தா போல அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராகவே இருப்பார்கள். இது பெரும்பான்மை கேஸ். சில கேஸ்கள் என்ன பண்ணாலும் ஒத்து வரலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது சில கேஸ்கள் அப்படி இருக்கலாம். எல்லா கேஸுமே அப்படி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால பஞ்சமும் உண்டு. அடுத்தது பஞ்சம்ங்கிறா. எது பஞ்சம்னா, இப்ப வாழ்க்கையில பார்க்குற பஞ்சம். ஆன்மாவை பத்தி வரும்போது, திருடர்கள் நாமே திருடர்கள், ஆன்மாவை திருடிவிட்டா. திருட்டு ஆன்மாவை திருடுறது தான் திருட்டு. அதுக்கு மேல வியாதி பார்த்தாச்சு, உத்தார் உறவினர்களே நமக்கு வியாதி அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு மேல பஞ்சம் எதுன்னா, பகவானுக்கு ஒரு கைங்கரியத்தை பண்றேன், பண்ணிட்டு நான் சந்தோஷம் அடைஞ்சேன்னா அதுதான் பஞ்சம்ங்கிறா. நான் அவருக்கு ஒரு நல்ல நெக்லஸை பெருமானுக்கு அணிவிச்சேன். பகல் 12 மணிக்கு அர்ச்சகர் பாவம் கதவெல்லாம் பூட்டிட்டு வரார். நான் கடகடன்னு என் நண்பர் கையை பிடிச்சின்னு இழுத்துன்னு வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கார். சுவாமி நான் பண்ணி கொடுத்தனே அந்த நெக்லஸை பார்க்கணுங்கிறார். அவர் கொண்டு போய் காட்டுன்னா அவர் பார்த்தார். பெருமாள் இப்போ தான் சாட்டான் பாவம், சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வரேன்னு அவன் கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருப்பானோ என்னமோன்னா. எல்லாம் ஒன்றும் தூங்க மாட்டார். அவர் தூங்கினா நாமெல்லாம் எங்கே சுவாமி ஒழுங்காக இருக்கிறது, நம்மளை யார் ரட்சிக்கிறது? நீர் கதவை திறந்து காட்டும்னா நான் பெரிய டோனர், அவரால் ஒன்றும் மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. கதவை திறந்துன்னு போய் இதை பாருங்க சுவாமி, கற்பூரார்த்தி பண்ணி இந்த நெக்லஸ் தான் அவர் கொடுத்தது தான் அப்படின்னு அவர் வேண்டா வெறுப்பா அவர் ஆர்த்தி பண்ணுறாருன்னு அவர் பேரில் தப்பு இல்லை. நம்ம கார்த்தால கோயில் திறந்திருக்கிறச்சே கூட்டின்னு போய் காண்பிச்சா தப்பு இல்லை. அதுவுமே கூட நான் கொடுத்தேன்னு சொல்லணுமா? நித்தியம் ஒருத்தர் அழைச்சின்னு போயிட்டு இருந்தா பெருமாள் என்ன சொல்லுவார்? உங்க இடத்துலேயே போட்டு கூடாதா, வீட்டிலேயே காட்டலாம். நீ எதுக்கு இவ்வளோ தூரம் எங்கிட்ட கூட்டு வந்து என்னையும் சிரமப்படுத்திண்டு அப்போ ஒரு கைங்கரியம் பண்றோன்னு சொன்னால் அதனால் உண்டாகும் பலன் பிரயோஜனம் அவரை சேர்ந்ததா இருக்கணும். அப்ப நாம மகிழ்ச்சி அடையலாமா கூடாதா? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ஆத்மாங்கிறவன் ஆனந்தமுடையவன்கிறது. ஆத்மா ஆனந்தமயன், ஆத்மா ஞானமயன், ஞானானந்தமயஸ்துவாத்மான்னு வேதாந்த வாக்கியம். அப்ப ஆத்மா ஆனந்தத்தை உடையவன்கிறது. அப்ப எனக்கு ஆனந்தம் ஏற்படாதா சுவாமின்னா, ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா எழுதி வச்சுட்டா. உனக்கு ஆனந்தம் நன்னா உண்டு, ஆனா அந்த ஆனந்தம் அவன் அடைகிற ஆனந்தத்தை பார்த்து நீ ஆனந்தம் அடைகை. இதைத்தான் தமிழ்ல மகிழ்வித்து மகிழ்னுவா.
எது மகிழ்ச்சி? ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கு, அவருடைய மகிழ்ச்சியை பார்த்து நீ மகிழ்வடைவாயாக, அதைத்தான் மகிழ்ச்சிங்கிறா. அப்ப கைங்கரியம் பண்ணும்போது அதுல பஞ்சம் இல்லாத இருக்கை எது அப்படின்னா, நாம் பண்ணேங்கிற எண்ணம் இல்லாத இருக்கை. எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த கைங்கரியத்தை அவன் எனக்கு கொடுத்தான்னு சொன்னால் இதுதான் பெரிய பெருமை. என்ன அவன் ஒரு வேலைக்காரனா தேர்ந்தெடுத்திருக்கானோ இல்லையோ, அவன் கொடுத்ததுல கொஞ்சத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கை. அப்ப இந்த ஆத்மாபகாரமாகிற திருட்டு, உத்தார் உறவினர்களாகிற அதாவது தொல்லை தரக்கூடிய உத்தார் உறவினர்களாகிற வியாதி, அதுக்கு மேல ஒரு கைங்கரியம் பண்ணா அதனால் நாம் அடைகிற மகிழ்ச்சிங்கிற பஞ்சம், இதெல்லாம் எதனாலே தீரும்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருநாமத்தாலே, நாராயண நாமத்தாலே தீரும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியாறு படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மத்தம் தந்திடும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். அவர் பாடிய கிரமத்திலே நமக்கும் நாராயணன் எப்போதும் நல்லருளை செய்வானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு 3ஆம் பாசுரத்தை ஒரு வழியா அனுபவிச்சு முடிச்சாச்சு. 5ஆம் பாசுரத்தை சுருக்கமா இன்னைக்கு சொல்லியாச்சு. 4ஆம் பாசுரத்துல இருக்கிற அர்த்த விசேஷங்களுடன் கூட 6ஆம் பாசுரத்தையும் சேர்த்து எப்படி ஜம்முன்னு குழப்பம் இல்லாத சொல்லிட்டு பார்த்தீங்களா? இப்போ வரிசையா இந்த புள்ளுஞ்செலம்பினகான் குழப்பம் இல்லை, தூயமாய் வந்து நாம் குழப்பம் இல்லை. அதனால 4ஐயும் 6ஐயும் நாளை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, நாளைக்கும் நீங்கள் அனைவரும் வந்திருந்து கேட்டு மகிழ வேணுமாய் பிரார்த்தித்து குத்தம் குறைகளை பொறுத்தருளை கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுர அனுசந்தானத்தை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடிமை மாயனை மன்னு வடமுதுரைமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயரு குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே நம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.